ஹலோ கைஸ், இன்னைக்கு டேண்டடன் சீசன் 2 எபிசோட் 7 தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எல்லாருமே ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி நீங்க நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் ஒரு எபிசோட உங்களை தேடி வரும். சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே அவங்க மெய்டு கெஃபேக்கு வந்திருப்பாங்களே, அங்க வந்து மெய்டா நம்ம மோமோ நடிக்கும் போது உட்காருனுக்கா என்ன சொல்றதுன்னு தெரியல, ஒரு மாதிரி தான் ஆள் இருக்கானே. இடத்துல அவங்களும் சொல்றாங்க, இந்த மெய்டு ஒண்டி ஏன்பா ரூடா நந்துக்கிறா, கவலைப்படாதீங்க, ஹேய் மோமோ நீ ஒழுங்கா நந்துக்கோ. அந்த இடத்துல உட்காருன் கிட்ட ஒரு விதமா தான் பேசுறா. அதனால அவங்க கத்துறாங்க, இன்னமும் உன்னோட லவ்வோட நீ பண்ணணும் எல்லாத்தையும். உட்காருன் கிட்ட அந்த பொண்ணுங்க கேக்குறாங்க, ஆமா உட்காருன் நீ வந்து குடிக்க மாட்டல. இல்ல நான் வந்து குடிக்க போறேன், ஏன்னா மோமோ வந்து இந்த அளவுக்கு அவளோட எஃபர்ட்ட போடுறா. ஆமா ஆனா இதுக்கு முன்னாடி நீ வந்து குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் இல்ல குடிப்பேன். மோமோ ஊத்தும் போது எல்லாமே கீழே ஊத்தி நாசமா போயிடுது. இந்த இடத்துல ஒரு விஷயத்தையும் அவங்க பண்ண சொல்றாங்க, அதுவும் ரொம்ப அவங்களுக்கு ஃபன்னா இருக்கு. இதே மாதிரி அவங்க ஒரு போட்டோவையும் எடுக்கிறாங்க. அங்க நம்ம மோமோ பயங்கரமா கத்துறா, அதுக்காக நான் உங்களை விட மாட்டேன்னு. இடத்துல ஏதோ ரெஸ்டாரண்ட்ல தான் ஒர்க் பண்றேன் அப்படின்னு தான் நம்ம மோமோ கதை விட்டுருப்பா. நான் இங்க பார்த்தா மெய்டு கஃபேல ஒர்க் பண்ண இருக்கான். மெய்ட்ஸ் வந்து உண்மையிலேயே ரொம்ப கியூட்டுப்பா, அதே டைம்ல அடாரபிளாவும் இருக்காங்க. ரொம்ப டைம் ஆயிடுமா, இதனால அவங்க 3 பேருமே போக ஆரம்பிப்பாங்க. காரணம் சொல்றான், அட இருங்க ஒரு நிமிஷம், எனக்கு நல்லாவே புரியுது, நீங்க 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவங்க போயிடறாங்க. அங்க உட்காரணும் மன்னிப்பு கேட்கறான். மன்னிச்சிடு, உன்னோட ஒர்க்ல நான் வந்து ஒரு தடையா வந்துட்டேனோ. இல்ல அப்படியெல்லாம் இல்ல, திரும்பலாம் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடாத. சரி உன்னோட வேலை வந்து எப்ப முடியும், அது ஒரு 10 மணி ஆயிடும்பா. அப்பனா நான் வந்து அது வரைக்கும் இங்க இருக்கலாமா, உனக்கு துணையா? இல்ல இந்த மாதிரி நீ வீட்டுக்கு போறது ரொம்ப நல்லதா இருக்கும். நான் இங்க இந்த கோல்டு போச்சுக்கும் உன்னோட உடல்நிலை சரியில்லாம போயிடும். இல்ல ஒரு பொண்ணு தனியா நைட் டைம்ல வருது ஆபத்தான விஷயம் இல்லையா, உனக்கே தெரியும் இந்த மாதிரி நான் எவ்வளவு டஃப்பானவன்னு. அப்படி இருக்கும் போது எனக்கா பிரச்சனை வரும். ஆமா அதுவும் கரெக்ட் தான், சரி நீ பாத்துக்கோ என்ன இப்படின்னு அவன் போறான். இந்த சைடு அவ டைமையே பாக்குறா, அவளோட மனசும் இங்க இல்லவே இல்ல. வேலையை செய்யறா, டைமை பாக்குறா, ரிப்பீட். வேலையை செய்யறா, டைமை பாக்குறா, ரிப்பீட். இதே மாதிரி தான் தொடர்ந்து அந்த விஷயம் நடந்துகினே இருக்கும். இந்த இடத்துல இதே மாதிரி 10 மணியும் ஃபைனலா ஆகுது. இல்ல வேலை எப்படியோ டைம் ஆயிடுச்சு. அட மோமோ உண்மையிலேயே அற்புதமா வேலையை பாத்தீங்க, சூப்பரா நீங்க பண்ணீங்க, நாளைக்கே வந்துருங்க. மோமோ சரின்னு சொல்லிட்டு போறான். 10 மணி ஆயிடுச்சு, ரொம்ப இருட்டா தான் இருக்கு வெளியில எல்லாமே. அவ்வளவுதான் வேலை முடிஞ்சிச்சு, வீட்டுக்கு போலான்னு போகும்போதே இந்த இடத்துல நம்ம உட்காருன் ஓடி வருவானா. 10 மணி அப்போ நீ சொன்ன மாதிரியே இது முடிஞ்சிச்சு. உட்காருன் நீ வந்து இங்க என்ன பண்ண இருக்க, வீட்டுக்கு போகலையா? நைட் டைம்ல ஒரு பொண்ணை எப்படி என்னால தனியா அப்படியே விட முடியும், அதனால தான் நான் ஓடி வந்துட்டேன். அதே மாதிரி கோல்டா இருக்கு, கையை பிடிக்கலான்னு அவன் போறான், ஆனா நித்திக்கிறான். இந்த இடத்துல இப்போ வந்து ரொம்ப கோல்டா இருக்குல்ல, அதனால மோமோவே அங்க கையை பிடிச்சிக்கிறான். அதே மாதிரி இவங்க சந்தோஷமா இந்த சைடு வராங்க. சைடு ஐராவும் ஜிஜி பண்ற விஷயத்தெல்லாம் பாக்குறா. ஜிஜி எப்படியோ அந்த விஷயத்த மாஸ்டர் பண்ணிட்டான். பாஞ்சிரோ கிட்டையும் சுடு தண்ணிய தயாரா வச்சுக்க சொல்றாங்க. நாலு வந்து இப்போ எப்படியோ அதை மாஸ்டர் பண்ணிட்டால, அதனால அவங்க ட்ரை பண்றாங்க இந்த வாட்டி அந்த இதை கண்ட்ரோல் பண்ண முடியுதான்னு. சவசா அப்படியே ஊத்தி விட அங்க வெளியில வர மாதிரியே வரும். ஜஸ்ட் மிஸ்ல அவன் கட்டுப்பத்துறான். மெயிலே நீ கட்டுப்பாத்திட்ட வேற லெவல் தான். ஒரு சைடு அங்க ஜாக்கிரதையா பாட்டி இருக்க சொல்றாங்க. இந்த சைடு அங்க மோமோ வர, மோமோ பிடிச்சா அவங்க பயங்கரமா கத்துறாங்க. லேட் நைட்ல நீ எங்க போய் தொலைஞ்ச, எவ்வளவு நேரம் அப்புறம் வர? பார்ட் டைம் ஜாப் பாட்டி, அதுக்கு நான் என்ன பண்றது? பார்ட் டைம் ஜாபா, நீ இதை பத்தி சொல்லவே இல்ல. அங்க இப்படி இவங்க சொல்லும் போதே அவங்க 2 பேரும் வருவாங்க. எத்தனமா அவ ஜூஸ் அமைக்க விட ஜில்லுன்னு இருக்க அந்த ஸ்மூத்தியும் டைரக்டா அந்த இடத்துல ஜிஜியோட ஈவ்ல ஆக்டிவேட் ஆயிடுது. இடத்துல இவங்களும் போலான்னு ட்ரை பண்றாங்க, அங்க எதுவுமே வேலைக்கு ஆகல. பேரியரா அவன் ஆக்டிவேட் பண்ணிடுறான். அங்க மோமோவை கொல்லான்னு வரும்போதே மோமோ அவளோட சைக்கிக் பவரை யூஸ் பண்றா, ஆனா அதுவும் வேலைக்கு ஆகல. அப்படியே ஜிஜி கழுத்தை நெரிக்கிறான். மிஸ் அவளோட வாயில சுடு தனியா அப்படியே வாயில வச்சிருப்பா. அதை துப்புன உடனே எப்படியோ தப்பிச்சிட்டான். மோமோ என்ன மன்னிச்சிரு, நான் தெரியாதனமா இப்படி பண்ணிட்டேன். அங்க உட்காரணும் தள்ளி விட்டுட்டு, ஹே மோமோ உனக்கு எதுவுமே ஆகல, இந்தா ஃபர்ஸ்ட் இதை கூடி, இந்த மூச்சு வாங்கு. உங்க ஜிஜிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, ஏன்னா அவனால் தானே இப்படியாச்சு. ஜிஜி இந்த மாதிரி கவலைப்படாத, இது உன்னோட தப்பு ஒன்றும் இல்ல. அதே டைம்ல வெளியில கூட இருக்கும் போது நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த இடத்துல ஐராவும் மன்னிப்பு கேட்கறா, ஏன்னா அவளால் தானே அந்த பிரச்சனையும் ஆரம்பிச்சது. அங்க அவ கேர்ஃபுல்லா இருந்தா எவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. மோமோ அவளைக்கும் கண்டுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிடுறா. அப்புறம் அவங்க தூங்குறாங்க. அங்க உட்காரனுக்கும் ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு வெறி வருது. நான் அந்த இடத்துல நம்ம உட்காரணும் எதுவுமே பண்ணல. அப்புறம் அந்த மேண்டிஸ் ஏலியனை காட்டுறாங்க, அது தனியா ஒரு ஃபார்ம்ல வாழ ஆரம்பிச்சிச்சு. அந்த இடத்துல ஒரு பர்சனும் வந்து சொல்றான், உங்களோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி யாரோ ஒருத்தங்க உங்களை பார்க்கணுமா. யாரான்னு பார்த்தா நம்ம உட்காரும் தான். அட உட்காரும் என்ன பார்க்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உட்காரனுக்கும் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இந்த மேண்டிஸ் பை போல மனுஷ மாதிரியே இப்போ வாழ ஆரம்பிச்சிச்சு. அதுக்கும் மேல இப்படியெல்லாம் ஒன்னா இருக்க முடியும் அப்படின்லாம் அவன் யோசிக்கவே இல்லை. அந்த ஏலியனும் கேக்குது, ஆமா என்ன விஷயம், எதுக்காக நீங்க வந்த? அது முக்கியமான விஷயம் தான், நான் உங்க கிட்ட இருந்து ஒரு விஷயத்த கத்துக்கணும். இப்படி ஒரு பஞ்ச விடுறது அதை வந்து உங்களால எனக்கு சொல்லி தர முடியுமா? வயலன்ஸ் வந்து ஒரு தப்பான விஷயம். நான் அதுக்கு முன்னாடி நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்றியா? இந்த இடத்துல ஏகப்பட்ட விஷயம் அப்படியே கிடக்குமா, அது எல்லாத்தையுமே அது எத்து வைக்க சொல்லுது.
உட்காரணும் அது எத்து வச்சு ரொம்பவும் களைச்சு போயிடுறான். அங்க இதே மாதிரி அந்த வேலையும் முடியுது. நைட் ஆயிடும். ஆமா உனக்கும் ஏதாச்சும் பார்ட் டைம் ஜாப் இருக்கா என்ன? ஒரு வகையில இருக்கணும் சொல்லலாம். அங்க இப்போவும் ஜிஜிக்கும் உட்காரனுக்கும் ஒரு விதமா தான் இருக்கு, பேசிக்கல. நெக்ஸ்ட் சீன்ல மாஞ்சிரவும் சொல்றான், நீங்க என்ன பண்ண போறீங்க? இவளைய கூட வச்சுக்கிறனால உங்களுக்கு இன்னமும் தான் பிரச்சனை அதிகமாகும். அந்த அயகாஷி அவங்கள வச்சு அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்றது நல்ல விஷயமா இருக்கும். அடல்ட்டா நீ என்ன யோசிக்கிற? அவளோட தலையில அவ்வளவு பேர்டன் இருக்குல்ல. ஆனா மாஞ்சிரோ என்ன சொல்றானா, நம்ம தான் அதனால பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றான். நம்ம ஒண்டி அங்க குயிக்கா திங்கிங் பண்ணலன்னா அவ்வளவுதான், என்ன பிரச்சனை வந்திருக்குமோ. அதனால பாட்டிமாவாலையும் எதுவுமே சொல்ல முடியல. அங்க மாஞ்சிரவும் போயிடுறான். சீன்ல உட்காரணும் பிராக்டிஸ் பண்ணிருக்கான். அங்க டர்போ கிரானியும் கேக்குது, நான் ஆச்சு டான்ஸ் ஆன இருக்கேன். நான் ஒன்னும் டான்ஸ் ஆல, நான் எப்படி பஞ்ச விடணும்னு கத்துக்கிறேன். நான் வந்து பஞ்ச விட ஆரம்பிச்சிட்டா என்னாலயும் ஸ்ட்ராங் ஆக முடியும். இதுக்காக நீ பஞ்ச விடணும். அதுவா அந்த ஈவலைக்கு நான் யாரும் காட்டணும், ஒரு பஞ்ச விட்டு இன்னமும் ஸ்ட்ராங் ஆகணும். இதுதான்டா நான் உன்கிட்ட அதே தான் கேட்கிறேன். ஸ்ட்ராங் ஆகணும்னு ஆசைப்பறியா இல்ல பஞ்ச விடணும் ஆசைப்பறியா? பஞ்ச விடும் போது என்னால இன்னமும் ஸ்ட்ராங் ஆக முடியும்ல. நம்ம ஹீரோக்கு இன்னமும் புரியல. அங்க டர்போ கிரானியும் சொல்லுது, நீ பஞ்ச விடுற மூலமா உண்டி உன்னால ஸ்ட்ராங் ஆக முடியுமான்னு கேட்டா கிடையாது. நான் அந்த ஈவலை உன்னை கம்பேர் பண்ண பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இவன் என்னோட பவர் அளவுக்கு அதெல்லாம் பயங்கரமா சண்டை போட முடியுது. கடைசியா திரும்பவும் கிட்ட கேக்குறேன், நீ பஞ்ச விட ஆசைப்படுறியா இல்ல ஸ்ட்ராங் ஆகணும்னு ஆசைப்படுறியா? நான் ஸ்ட்ராங் ஆகணும்னு ஆசைப்படுறேன். அப்புறம் என்னடா முட்டாளு, என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிடுவா. நீ வந்து என்னோட பவரை யூஸ் பண்ற, ஆனா அது ரொம்ப வீக்கான முறையில யூஸ் பண்ற. அது நீ இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கணும். ஏன்னா நீ வந்து என்ன ஃபாலோ பண்ணு, உனக்கு நான் ட்ரைனிங் கொடுக்கறத தவிர எந்த விதமான வழியும் இல்லைன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு வராங்க. அங்க உள்ள போயே ஆகணுமான்னு அவன் கேக்குறான். உள்ள போயே ஆகணும்னு டர்போ கிரானியும் சொல்ல வேற வழியே இல்ல. இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடி அங்க ஐராவும் வந்துடுறான். ஆமா அவளை கண்டுக்காத, அப்படியே விட்டு நம்ம போயிடலாம். நான் ஐரா விடவே இல்லையே, நீங்க என்ன பண்றீங்க சொல்லுங்க சொல்லுங்க, சொல்ற வரைக்கும் நான் வந்து போக மாட்டேன். டர்போ கிரானியும் சொல்லுது, அவளை விட்டு நம்ம போலாம். இடத்துல சில்கியும் வந்து பயங்கரமா அடின்னு அடிக்க ஆரம்பிச்சது. ஏகப்பட்ட வார்த்தைகளையும் வேற விடும். அதனால அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை ஏற்பட ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் சீன்ல என்ன விஷயம் நம்ம ஐராக்கு அங்க தெரிய வரும். அப்பனா நீ வந்து ஸ்ட்ராங் ஆக ஆசைப்படுற, அப்பனா நானும் உனக்கு உதவி பண்றேன். நம்ம ரெண்டு பேரும் எதுக்கு சேர்ந்தே ஸ்ட்ராங் ஆக கூடாது? இதே மாதிரி இதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை எல்லாமே நான் சொன்னது இல்லப்பா. ஏன் யோசிச்சு பாரு, என்னால எப்படி அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்ல முடியும்? அந்த இடத்துல ரொம்ப இருட்டாவும் பயமாவும் இருக்கும். ஈவன் அவங்க கிட்ட யோகாய்களோட பவர்லாம் இருக்கும். அப்படி இருக்கும் போதும் பயப்படுவாங்க. ஒரு பியானோட சவுண்ட் வருமா, தெரியாதனமா ஐராவே ஆச்சிடறா. அப்புறம் தான் தெரியாது டர்போ கிரானி தானே. அங்க பயங்கரமா அவங்க கத்துறாங்க. அங்க டர்போ கிரானியும் ரிதம்க்கு ஏத்த மாதிரியே அங்க காம்பேக்டா பண்ண சொல்லுது. ஆளு பார்த்தா பயங்கரமா குச்சின்னு இருக்கான். இது ரொம்ப காமெடியா இருக்கும். இத பத்தி ஆளு கேக்குறான், என்ன இதுன்னு. நான் பண்ற மாதிரியே பண்ணு, இது வந்து ஒரு ஈவில் நோட்டு தான். இது மூலமா உன்னோட ஸ்பீடு வந்து அதிகரிக்கும். ஆனா ஈவிலையோட ஸ்பீடு பல மடங்கு ரொம்ப அதிகம். இல்லடா மடையா, உனக்கு வந்து புரியலன்னு நினைக்கிறேன். 10 பில்லியன் டைம் என்னோட ஸ்பீடு வந்து ரொம்ப அதிகம். இது கிளாக்க வச்செல்லாம் அங்க சொல்லுது. ரெண்டு பேரோட இதுவும் 4 சுவிட்ச் அளவுக்கு தான் ரொம்ப ஸ்பீடு. நான் இதுவே அதாவது என்னுடைய பவர் அது ரொம்ப பல மடங்கு ரொம்ப வேகம். இதுல திடீர்னு ஒரு பயங்கரமான சவுண்ட் கேட்கும். அது டர்போ கிரானி இல்ல, வேற ஏதோ ஒரு யோகை தான். இது காதையே கிழிக்கிற அளவுக்கு பயங்கரமான சத்தத்தை கொடுக்குது. அங்க ஏதோ ஒரு யோகை தான் அதுவும். அங்க அதுங்க சொல்லுங்க, யார் அது கேவலமான சவுண்ட் எல்லாம் கொடுத்தது, உங்களுக்கு அது பிடிக்கல. அங்க இன்னமும் சவுண்டை ஏத்திக்கினே சொல்றாங்க, யார் அந்த சத்தத்தை கொடுத்தா இப்படின்னு. அங்க ஏகப்பட்ட யோகைஸ் எல்லாம் வந்து நிக்குது. இங்க இந்த எபிசோட முடியுது. இதுக்கப்புறம் தான் உண்மையிலேயே நம்ம உட்காரனோட பவரை பத்தி நம்மளுக்கு தெரிய போகுது. டர்போ கிரானி சொன்ன மாதிரியே தான் டர்போ கிரானியோட பவர் ரொம்ப அதிகம். அதே டைம்ல ஆளு வந்து எப்படி அதெல்லாம் கத்துப்பான், அதெல்லாம் உண்மையிலேயே அற்புதமா இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, பிரச்சனை இல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்திக்கோங்க. அப்பதான் ஒரு எபிசோடு உங்களை தேடி வரும். நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.